நீங்கள் தான் காகமா? ஆமாம், நான் தான் காக்கா. அதுக்கு என்ன இப்போ? குட்டிச்சுவர், அருகில் மாமரம், 0701. மன்னா, என் வணக்கங்கள். நீ யார கூப்பிடுற? என்னையா மன்னன்னு கூப்பிட்ட? ஆமா மன்னா, இன்றிலிருந்து காக்கை இனத்திற்கு நீங்கள் தான் மன்னன். கரடி, அந்த கிரீடத்தை மன்னனுக்கு சூடு. இது என்ன விளையாட்டு? நான் எப்பயிலிருந்து மன்னனானே? சொல்கிறேன் மன்னா, காக்கை இனத்தின் மாமன்னன் கருங்காக்கை தங்கள் பெரியப்பா மின்னல் தாக்கி அகால மரணம் அடைந்திருக்கிறார். அவருக்கு பிறகு முடிசூட்ட அவருக்கு மகன் யாரும் இல்லாததால் அவரின் அடுத்த வாரிசான தங்களையே மன்னனாக்கும்படி உயில் எழுதி வைத்திருந்தார். என்னுடைய பெரியப்பா மாமன்னர் கருங்காக்கை எப்படி இருப்பாரு? நான் அவரை பார்த்ததே இல்லையே. தங்களைப் போலவே கருப்பாக அழகாக இருப்பார் மன்னா. கரடி, மன்னருக்கு முடி சூட்டுங்கள். மன்னன் வாழ்க, மன்னன் வாழ்க. கரடி, இது என்ன என் பெரியப்பாவுடைய பிணப்பெட்டியா? இல்லை மன்னா, பணப்பெட்டி. உங்கள் முன்னோர் சேர்த்து வைத்து சென்ற பரம்பரை சொத்து. பெட்டி நிறைய பணம். மன்னா, இதை உங்கள் முன்னோர்கள் நல்லது செய்யவும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யவும் பயன்படுத்தினார்கள். அதைதான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். மன்னா, பதவியும் பணமும் உங்களை தேடி வரும்போது நீங்கள் தன்னடக்கமாக நடந்து பொறுப்பாக செயல்படுவீர்கள் என நம்புகிறேன். அதைதான் மறைந்த உங்கள் பெரியப்பாவும் விரும்புவார். நான் வருகிறேன் மன்னா. வணக்கம், என் பெயர் குணா. உங்ககிட்ட அதிகமா பேச எனக்கு நேரம் இல்ல. உங்க எல்லாருக்குமே நான் பயணம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்ல போறேன். பயணம், ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது அதை நாம் பயணம் என்று சொல்வோம். அண்ணே, நீங்க எங்க இருக்கீங்க? நான் உங்களை விமான நிலையம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். மணி, இங்க என்ன பண்ற நீ? என்னென்ன எப்படி கேட்டுட்டீங்க? நீங்க வெளியூர் போறீங்க, உங்களை நல்லபடியா வழி அனுப்ப வேணாமா? எப்படிப்பா, எப்படி? ரொம்ப நல்ல மனசு. ரொம்ப நன்றி மணி. அண்ணே, உங்க விமான எண் என்ன? 322. 322? மணி, இங்க பாரு, எனக்கு அதிக நேரம் இல்ல. என் விமானம் புறப்பட போது. இவங்க எல்லாருக்குமே நான் பயணம் என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லணும். சரிங்க. பயணம், மணி சொன்ன மாதிரி நான் சுற்றுப்பயணம் போகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. மணி, மலேசியா, இந்தியா, இலங்கைன்னு சுற்றி பார்க்க உலக பயணம் போகிறேன். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு சுற்றி பார்க்க போகும்போது அதை நாம் சுற்றுப்பயணம் என்று சொல்வோம். எனக்கு நம்பிக்கை இல்ல. மணி, ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போதும் இல்ல ஒரு நகரத்தில் இருந்து இன்னொரு நகரத்துக்கு செல்லும் போதும் அதை நாம் பயணம் செய்கிறோம் என்று சொல்வோம். மணி, எப்படி புரியுற மாதிரி சொன்னா? எல்லாம் சரியாதான் சொன்னீங்க. ஆனா விமானத்தை தான் கோட்டை விட்டுட்டீங்க. என்ன மணி சொல்ற? அங்க பாருங்க. மணி, இதை என்ன முன்னாடியே சொல்லல. பின்னால நடக்கிறத முன்னாலேயே சொல்லலாம்னு தான் நினைச்சேன். நீங்க இங்க விட்டீங்க. மலேசியாவில நிறைய சாக்லேட், மிட்டாய், இந்தியாவில பம்பரம், பட்டம், இலங்கையில நிறைய மாம்பழங்கள் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு தான் நான் இங்க வந்தேன். எல்லாம் போச்சு. ரொம்ப முக்கியம்.
இப்ப என்ன பண்றது மணி, என்ன பண்றது? என்ன பண்றதா? வாங்கண்ணே வீட்டுக்கு போவோம். நாம பேருந்துல போவோம். அதுவோ பயணம் தானே. வாகனம், பேருந்து, மிதிவண்டி, மோட்டார் சைக்கிள், வணக்கம். சுண்டலி செய்திகளுக்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காக்கா இனத்திற்கு மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் காகத்தை தான் நாம் அடுத்து சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் காக்கா. என்னை மன்னன் என்று மரியாதையாக கூப்பிடுங்கள். காக்கா, நீங்கள் காக்கை இனத்திற்கு தானே மன்னன். நான் ஏன் உங்களை மன்னன் என்று அழைக்க வேண்டும்? என்னை நீ மன்னன் என்று அழைக்கவில்லை என்றால் நான் இங்கே பேசப் போவதில்லை. சரி மன்னா. மன்னனாக பதவியேற்ற பிறகு நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நான் ஏன் செய்யணும்? நீங்க எல்லாரும் தான் எனக்கு செய்யணும். ஏன்னா நான் தானே மன்னன். மணி. காவியா, சன்னல் ஓரமா நின்றுகிட்டு என்ன பண்ற? வா விளையாட போலாம். வேண்டாம் மணி, வானம் இருட்டிக்கிட்டு வருது. மின்னல், இடி, கனமான மழை பெய்ய போகுது. அததான் நான் சன்னல் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கனமான மழை, வானம், சன்னல், மின்னல். நீ என்ன கவிதையா எழுதுற காவியா? நானும் கார்த்திகோ மழையில பந்து விளையாட போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். நீ வா காவியா. வேண்டாம் மணி, மழையில விளையாட கூடாது. இடி, மின்னல் ஆபத்து. ஆசிரியர் பார்த்தா திட்டுவாரு. நீ ஏன் ஆசிரியருக்கு பயப்படுற? நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆசிரியர் வீட்டு முன்னாலேயே நாங்க பந்து விளையாட போறோம். மணி, மணி, மணி. நீ மன்னன் ஆயிட்டேன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலாம்னு வந்த. வந்து பார்த்தா சிரிப்பு மன்னன் மாதிரி இருக்க. எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. மரியாதை கொடுக்கணும். அதை மறந்துடாத. இது என்ன ரொம்ப மனமா இருக்கு? லட்டு சொல்ற பாட்டுக்கிட்ட செய்ய சொன்ன. என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் எனக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்னை பத்தி யாரு ரொம்ப பாராட்டு பேசுறாங்களோ அவங்களுக்கு லட்டு பரிசா கொடுக்க போறேன். மன்னா, உங்களை போன்ற திறமையான மன்னனை பார்க்கவே முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக லட்டை கொடுத்து விட மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப கனமா இருக்கு. நீ எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு என்னையும் தூக்கிக்கிட்டு விழா நடக்கிற மண்டபத்துக்கு போ. அதுக்கப்புறம் ஒரு லட்டு உனக்கு தரேன். ஒரு லட்டுக்கு உன்னையும் இதையும் நான் தூக்கிட்டு வரணுமா? இது ரொம்ப கனமா? அந்த கணத்தை நான் இப்ப குறைச்சு தரேன்.
இப்ப கனமா இருக்காது, நீயே தூக்கிட்டு போகலாம். மணி, நீயே என்ன அவசரமா வர சொன்ன. கார்த்திக் வந்து சொல்லிட்டு ஓடி போயிட்டான். நான் தான் உன் கூட விளையாட வரலன்னு சொன்னேனே. இப்பதான் மழை நின்னுச்சு, அதான் வந்தேன். இப்ப நீ ஏன் பதறி போய் நிக்கிற? காவியா, தப்பு பண்ணிட்ட காவியா. நான் தெரியாம பண்ணிட்ட காவியா. இந்த கார்த்திகோ என் கூட சேர்ந்து பந்து விளையாண்டா. ஆனா நான் உதிச்ச பந்து ஆசிரியர் வீட்டு கண்ணாடி சொன்னால உடைச்சிருச்சு காவியா. இப்ப அந்த பந்து ஆசிரியர் வீட்டுக்குள்ளதான் இருக்கு. மணி, நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு, ஆசிரியர் உன்னை நல்லா திட்ட போறாரு. நான் கண்ணாடி சன்னல் உடைச்சப்பவே இங்கிருந்து ஓடி இருப்ப காவியா. ஆனா அந்த பந்துல என் பேரு எழுதிருக்கு. காணா போகாம இருக்கதா எழுதி வச்ச. இப்ப வசமா மாட்டிக்கிட்ட. மணி, இதுக்கு ஒரே தீர்வு, நீ உண்மைய சொல்லணும். ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கரடி, சாப்பாட்டாம புடிச்சு கட்டி போட்டதுக்கு என்னுடைய சன்மானம். இத பழச்செடுத்துட்டு என்னுடைய லட்டுகளை தின்னது இல்லாம என்ன அவமானப்படுத்துறியா? இதுதான் உனக்கு சரியான தண்டனை. சாப்பிட்டாமல் சாப்பாடு இல்லாம ஒரு வாரத்துக்கு இந்த மரத்துல இப்படியே கட்டி வைக்க போறேன். முக்கிய சுண்டலி செய்திகள். காக்கை குலத்தின் மன்னன் காகம் மக்களை துன்புறுத்துவதை நேரடியாக உங்களுக்கு கொண்டு வருகிறேன். சாப்பாட்டாமனை கட்டி வைத்து துன்புறுத்தப்படும் காட்சியை நீங்கள் கண்கூடாக பாருங்கள். ஒரு மன்னன் இப்படி செய்யலாமா? சுண்டலி, இத யார்கிட்டையும் சொல்லாத. உனக்கு நான் நிறைய பணம் தர்றேன். வேணுங்கிற அளவுக்கு பணத்தை எடுத்துக்க. உண்மையை மறைக்க பணம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மன்னன் இப்படி செய்யலாமா? சுண்டலி செய்திகளுக்காக சுண்டலி. வணக்கம் ஆசிரியர். வணக்கம் மணி. இங்க என்ன பண்ற? உங்களுக்காக தான் ஆசிரியர் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காகவா? நான் உன் கூட எல்லாம் விளையாட வர முடியாது மணி. எனக்கு வயசாயிடுச்சு. ஆசிரியர், யாராவது தெரியாம தப்பு பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? நீ என்ன மணி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது பின்னால தப்பு பண்ணி உங்க முன்னால மன்னிப்பு கேட்டா நீங்க திட்டுவீங்களா? மணி, என்ன தப்பு பண்ணினாலும் நாம வருந்தி உண்மைய சொல்லி மன்னிப்பு கேட்டா நான் எப்பவுமே மன்னிக்க தயார். ஆசிரியர், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆசிரியர். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் ஆசிரியர். உண்மைய சொல்லிடுற ஆசிரியர். உங்க வீட்டு சன்னல் கண்ணாடிய நான் பந்து விளையாடும் போது தெரியாம உடைச்சிட்டேன் ஆசிரியர். என் வீட்டு சன்னல மணி நீங்க திட்ட மாட்டீங்கன்னு தெரியும் ஆசிரியர். இருந்தாலும் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆசிரியர். மணி, இதுக்குதான் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தியா? பரவாயில்லையே, ஓடி போகாம மன்னிப்பு கேக்குறிய. சரி வா, போய் உடைஞ்ச கண்ணாடிய சுத்தம் பண்ணலாம். என் பந்து கூட உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கு ஆசிரியர். அதுல மணினே என் பேரு போட்டிருக்கோம். சரி. உங்களுக்கு என்ன வேண்டும்?
மன்னா, எங்கள் நண்பன் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனை உடனே குணப்படுத்த நல்ல மருத்துவரை பார்க்க வேண்டியிருக்கிறது மன்னா. எங்களிடம் பணம் இல்லை. மன்னனாகிய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் எனும் நம்பிக்கையில் வந்திருக்கிறோம் மன்னா. நீங்க கொஞ்சம் முன்னால வந்திருக்கலாமே. இப்பதான் என்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் செலவழிச்சு முடிச்சேன். நான் குடியிருந்த வீட்டை தங்கத்தால புதுப்பிச்சேன். ராமரத்துல வீடு மட்டும் தங்கமா இருந்தது. அவ்வளவு நல்லா இல்ல. அதான் மரத்தையே தங்கம் பூசி புதுப்பிச்சேன். என் கழிவறைய கூட தங்கத்தால கட்ட சொல்லிருக்கேன். ஆகணும் பொருந்திய மன்னனான எனக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆமா, நீங்க 2 பேரும் என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? எனக்கு உங்க கூட பேசவே இல்லை. அப்புறம் வரீங்களா? ரயில் வண்டி. தீயணைப்பு வண்டி. மருத்துவ வண்டி. வணக்கம். யார் நீ? என்னையே மறந்து விட்டீர்களா? உங்களை மன்னனாக்கியது நான் தான். நீயா? என்ன இந்த பக்கம்? மக்களுக்கு நல்லது செய்வீர்கள் எனும் நம்பிக்கையில் உங்களை மன்னனாக்கினேன். ஆனால் நீங்களோ மக்களை துன்புறுத்துவதும் லஞ்சம் கொடுப்பதும் மக்களின் தேவைகளை புறக்கணிப்பதும் என தொடர்ந்து தவறான வழியில் செல்வதால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். மன்னர் பதவியில் இருந்து உங்களை அகற்றுகிறோம். முக்கிய செய்திகள். ஆணவம் கொண்டு காகம் தவறாக நடந்து கொண்டதால் மன்னன் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களை வழிநடத்த ஒரு மன்னனுக்கு நல்ல குணம் வேண்டும். அடிப்படையில் நல்ல மனம் படைத்தவராக இருக்க வேண்டும். இந்த பண்புகளில் இருந்து தவறியதால் தன் பதவியை இழந்தது காக்கை. தெளிவான சிந்தனையுடன் திகழும் உங்களுக்கு மன்னர் பதவியை தர நான் முடிவு செய்துள்ளேன். கரடி, நான் சுண்டலி. நான் எப்படி காக்கை இடத்தின் மன்னனாக முடியும்? மன்னனாக நீங்கள் சொன்னது போல நல்ல மனம், சிறந்த குணம்தான் தேவை. கரடி, சற்று நில். காகம், பணப்பெட்டி எங்கே? இந்தாருங்கள் உங்கள் பணப்பெட்டி. பணப்பெட்டி இவ்வளவு சின்னதாகிவிட்டதே. பணம் எல்லாம் எங்கே? பணமெல்லாம் செலவாகிவிட்டது. கரடி, காகத்தை கைது செய். என்ன காக்கா, பகல்லே தூக்கமா? கனவா? என் பந்த திருப்பி கொடு. நான் மன்னன். மரியாதையாக பேசு. சரி, காக்கா மன்னா, காக்கா மன்னா, என் பந்த மன்னா திரும்ப கொடுங்க மன்னா. கனவு, கெட்ட கனவு. பந்து. கற்கத்தமிழ், கற்கத்தமிழ், வாங்க வாங்க வணக்கம். மன்ன
அதிபதி